Then good morning student. In this next topic, then force and motion in the same direction. Discussion of Newton's law நம்ம 3 points பார்த்தோம் போன கிளாஸில். தென் அதில் கேஸ் 1 கேஸ் 1ல் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் ஆர் சேம் டைரக்ஷன். சரி, எங்கள் ஃபோர்ஸ் மீன்ஸ் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டியை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரியா, அப்போ ஃபோர்ஸ் அப்படின்னா இங்கே டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டியை மென்ஷன் பண்ணிக்க. That when an object falls towards the earth, the direction of motion, that is the direction of velocity of the object, and that a force are in the same downward direction. சரியா, அதாவது the direction of motion the direction of velocity சரியா ரெண்டுமே சேம் டைரக்ஷன், தட் இஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். சரியா, அப்போ உனக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. when an apple falls towards the earth. சரியா, ஒரு ஆப்பிள் என்ன ஆகுது அப்படின்னா ஃபால் ஆகுது, ஃபால் டவுன்வர்டு. சரியா, எதை நோக்கி அப்படின்னா டுவர்ட்ஸ் த எர்த். அப்போ அதுதான் நாம் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் கொடுக்கணும். அந்த டைரக்ஷனை தட் இஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன். அதே டைரக்ஷனை த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி, வியும் அதே டைரக்ஷனில் அங்கே ஆக்ட் பண்ணணும். தட் இஸ் சேம் டைரக்ஷன். ஃபோர்ஸ் அண்டு மோஷன் ஆர் சேம் அங்கே. தட் இஸ் ஃபோர்ஸ் மீன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டியை மென்ஷன் பண்ணிடும். சரியா, அடுத்த கேஸ் 2 என்ன இருக்குன்னா ஃபோர்ஸ் அண்டு மோஷன் நாட் இன் தி சேம் டைரக்ஷன். சரியா, ஃபோர்ஸ் அப்படின்னா த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி, தட் இஸ் மோஷன். த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இட்ஸ் நாட் சேம், இட்ஸ் நாட் என்னது சேம். சரியா, சேம் டைரக்ஷன் இல்லை. கேஸ் 2 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாரு. ஒரு எர்த்து இருக்குது. சரியா, எர்த்து ஒரு பிளானட்டு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் மூவ் ஆகுது. அப்போ எர்த்துக்கும் அந்த பிளானட்டுக்கு இடையில் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம். ஆனால் அந்த பிளானட்டு சரியா தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இஸ் எலிப்டிக்கல் ஆர்பிட், பட் இட் ஆக்சுவலி மூவ்ஸ் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட். In this case, the direction of the force is different from the different direction of motion. சரியா, ஃபோர்ஸோட டைரக்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட் இஸ் ஃபோர்ஸோட டைரக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்பொழுது தட் இஸ் மோஷனும் அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா, அப்போ ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் ஆர் நாட் சேம் டைரக்ஷன், தட் இஸ் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. கேஸ் 3 பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். சரியா, இதில் என்ன கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பாலை த்ரோ பண்ணுற. சரியா, வெர்டிக்கல் அப்வேர்டாக த்ரோ பண்ணுற. சரியா, த்ரோ பண்ணும்பொழுது சரியா அந்த பால் என்ன ஆகும் அப்படின்னா சர்டைன் ஹைட்டை ரீச் ஆகும். சரியா, சர்டைன் ஹைட்டை ரீச் ஆன பிறகு தென் ஆஃப்டர் த பால் ஃபால்ஸ் இன் தி டவுன்வர்ட் டைரக்ஷன், அல்லது டுவர்ட்ஸ் த எர்த் அங்கே. சரியா, அப்போ பாலை த்ரோ பண்ணும்போது வெர்டிக்கலாக த்ரோ பண்ணும்போது த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி, தட் இஸ் ஃபோர்ஸோட டைரக்ஷன் அப்வேர்டில் இருக்கும். ஆனால் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா தட் இஸ் டவுன்வேர்டில் இருக்கும். சரியா, அப்போ பாலை த்ரோ பண்ணும்பொழுது மேலே அப்வேர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன், அது அப்வேர்ட். ஆனால் பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா டவுன்வேர்டில் ஆக்ட் பண்ணணும். தட் இஸ் அப்போ ஃபோர்ஸுங்கிறது டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் பண்ணுது. தட் இஸ் மோஷனுங்கிறது அப்வர்ட் டைரக்ஷன் இன் ஆப்போசிட் டைரக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ கேஸ் 3 ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இன் ஆப்போசிட் டைரக்ஷனை மென்ஷன் பண்ணியிருக்கோம். கேஸ் 4 த நெட் ஃபோர்ஸ் இஸ் 0 பட் தேர் இஸ் மோஷன். சரியா, அதாவது நெட் ஃபோர்ஸோட வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்குறாங்க. தட் இஸ் மோஷன். சரி, அதாவது ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்பொழுது நெட் ஃபோர்ஸ் இஸ் 0. அப்போ நெட் ஃபோர்ஸோட வேல்யூ 0 அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது தட் இஸ் 2 ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் பண்ணும். சரியா, அப்போ 2 ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா தட் இஸ் ஆப்போசிட்டாக இருந்தால் தான். சரியா, தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபோர்ஸ் இஸ் த அதர் ஃபோர்ஸ் இஸ் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கும். சரியா, ஆப்போசிட்டில் இருந்தால் தான் த டோட்டல் ஃபோர்ஸ் ஆர் நெட் ஃபோர்ஸ் இஸ் 0. என்ன எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா when a raindrop gets detached from the cloud, it experiences both downward gravitational force and upward air drag force. சரியா, அதாவது ஒரு ரெயின் ட்ராப் மழை துளி என்னாகும் அப்படின்னா
கெட்ஸ் டீஅட்டாச்டு ஃப்ரம் தி cloud. மேகங்களோடு ஒன்றி இருக்கும் பொழுது சரியா எப்படி இருக்கும் அப்படின்னா அது சிறிய கோள வடிவ அமைப்பில் இருக்கும். அதாவது ஸ்மால் ஸ்பெரிக்கல் ட்ராப்பாக இருக்கும் சரியா. ஆனால் அந்த ஸ்மால் ரெயின் ட்ராப்பு கம்பைன் ஆகணும் சரியா. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்மால் ரெயின் ட்ராப் இஸ் கம்பைன்டு சரியா. ஸோ த ரெயின் ட்ராப் டு upward air drag force and gravitation force. என்னென்ன ஃபோர்ஸ் அங்கே என்னென்ன ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா இட் எக்ஸ்பீரியன்சஸ் போத் டவுன்வர்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். டவுன்வர்டில் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். தட் இஸ் அப்வர்டில் ஏர் ட்ரக் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும் சரியா. அப்போ ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கிறதால as it descend towards the earth the upward air drag force increases and after a certain time the upward air drag force cancel the downward gravity from the raindrop moves at a constant velocity till it touches the surface of the earth. அப்போது ரெயின்ட்ராப் மூவ் ஆகும் சரியா. தட் இஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். டவுன்வர்ட் டைரக்ஷனில் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறதால தென் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் கேன்சல் ஆர் நெக்லஜிபிள். ஏன் அப்படின்னா தட் இஸ் அப்போர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஏர் ட்ரக் ஃபோர்ஸ் இஸ் இன்க்ரீஸாக இருக்கும் சரியா. அப்போ அப்போர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஏர் ட்ரக் ஃபோர்ஸ் இஸ் இன்க்ரீசஸ் இஸ் நெக்லஜிபிள் சரியா. இஸ் நெக்லஜிபிள் டு தி கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அங்கே நெக்லஜிபிள் ஆகும். அப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணணும். அப்போது ரெயின் ட்ராப் எப்படி ரீச் ஆகும் எர்த் சர்ஃபேஸை எப்படி டச் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி டில் இட் டச்சஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் சரியா. அப்போது ஒரு ரெயின் ட்ராப்பு சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்தை டச் பண்ணும்பொழுது அதாவது ரீச் ஆகும்போது பூமியில் விழும்பொழுது தட் இஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஃபார்ம் ஆகும். ஹென்ஸ் த ரெயின் ட்ராப் comes with zero net force, therefore with zero acceleration but with non-zero terminal velocity சரி. அப்போ அந்த ரெயின் ட்ராப்புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தட் இஸ் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ, தட் இஸ் ஜீரோ அக்சலரேஷன். ஏன்னா அந்த ரெயின் ட்ராப்பு எர்த் சர்ஃபேஸை ரீச் ஆன உடனே எர்த் சர்ஃபேஸை டச் ஆன உடனே தட் இஸ் ரெஸ்ட் பொசிஷனுக்கு ஃபார்ம் ஆகிடும். அப்போ ரெஸ்ட் பொசிஷனில் அந்த ரெயின் ட்ராப் தட் இஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு அக்சலரேஷன் இஸ் ஜீரோ. ஏன்னா மூவிங் ஆகும்பொழுது தான் அக்சலரேஷன் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் டெர்மினல் வெலாசிட்டி இஸ் நான் ஜீரோ. முற்று திசை வேகம். டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னா என்னது தட் இஸ் முற்று திசை வேகம் இஸ் நான் ஜீரோ ரெப்ரசன்ட் ஆகும் சரியா. இந்த கேஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்க. இதில் ஏதாவது ஒரு கேஸை கொடுத்துட்டு 2 மார்க் கொஸ்டினில் ஃபாலோ பண்ணி எல்லாமே ஜென்ரல் கான்செப்டாக இருக்கும் சரியா. அதை ஃபாலோ பண்ணிங்க.